ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக போட்ட கூடைங்க தான். இது எவ்வளோ ரோல் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது 3 ரோல் பக்கமாக 20 கிராம் தான் கம்மியாக இருக்குது. இது 3 ரோல் ஆச்சு பாருங்கள். சாதாவில் தான் போட்டிருக்கேன். 24 ஒயரு, 7.25 அடியில் 24 ஒயர் வெட்டி 11 பேஸ் போட்டிருக்கேன். ஹைட்டு 23 வச்சுருக்கேன். பேஸ் பாருங்கள், மூடி பாருங்கள். மூடி டிசைனாக போட்டிருக்கேன். மேலே 2 வரி, கீழே 2 வரி, 11 வரி போட்டிருக்கேன். ஒயர் அவுட்டர் ஒயர் 9 அடியில் 2 ஒயரு, இன் ஒயர் 6 ஒயர் வச்சுருக்கேன் 4.5 அடியில். பாருங்கள் கூடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் தான், ஒருத்தர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது இந்த லாக் வச்சுருக்கேன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் பாருங்கள், உள்ள ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கையிலே பார்க்குறதுனால இப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு, எந்த பிசுறுமே இருக்காது. அதேமாதிரி சொருகுனதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது சைடு 4 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள் 4 லைன் போட்டு கரெக்டாக சொருகியிருக்கேன். சொருகுனதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா கொடிக்குமே நான் மூடி போட்டு தான் சொருகுவேன். அது நீட்டாகவும் இருக்கும். இது எனக்கு 3 கட்டுக்கு 20 கிராம் ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீதியாச்சு. இது நான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா எடை கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வீடியோ போடையில் எடையும் போட்டு அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கூட பாருங்கள், இது 4.5 கட்டு வருது. 4.5 கட்டு கூட எப்படி போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். இது பாசிப்பயிர் பச்சை. இது ஸ்வஸ்திகன் பிராண்ட் ஒயரில் தான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது 4.5 ரோல் வந்திருக்கு. இது 3 ரோல் பக்கமாக வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் ஃப்ளவர் வச்சுருக்கேன். இது டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள். டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். இது 9.5 அடியில் இந்த மாதிரி குமிழ் வச்சுருக்கேன். அது நான் டைட்னஸ் பண்ணணும். அதுக்குள்ளார நான் வீடியோ போட்டுடலாம், ஃப்ரீயாக டைம் கிடைக்கல வீடியோ போட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் டைட்னஸ் கொடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். இது பேஸ் பாருங்கள் 15 போட்டிருக்கிறேன். லென்த்து 35 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 9.25 அடி. 9.25 அடியில் 35 ஒயர் வெட்டி ஹைட்டு 33 போட்டிருக்கேன். இதுக்கு நான் குச்சி தான் வச்சுருக்கேன், ஈக்கங்குச்சி தான் வச்சுருக்கேன். அட்டை போடல. அட்டை போடாமையே இந்த இது புஷ் கொடுத்துருக்கேன். இது உள்ளே ப்ரிப்பேர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், எதுவுமே குறை சொல்ல முடியாது. சொருகி இருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதோ பாருங்கள் அவ்வளோ அழகாக சொருகியிருக்கேன்னு. இது 2 பக்கம் டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிசைனு பாருங்கள். இது ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இது நான் ஏற்கனவே ஒரு குட்டியாக ரோஸ் கலர் கூடை போட்டிருந்தேன். அந்த கூடையை பார்த்து தான் இந்த கூடை எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி எனக்கு 4 கூடை ஆர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் 1 போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் ஒன்று உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தா ஆல் வியூவர்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லஞ்ச் பேக்கு உங்களுக்கு தேவைன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9688965324 நீலவேணி மாணிக்கம், சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டிசைன்ஸ் நம்ம எப்படி வேணால் நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒரே கூடையில் நான் 2 டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டிசைன் வந்திருக்கு. இது ஃப்ளவர் ஷீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வேணால் நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேண்டிலுக்கு பாருங்கள்
10 ஒயர் வச்சு நல்லா 10 ஒயர் வச்சு எவ்வளோ கெட்டியாக தின்னாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதை மடக்கும்போது 20 ஒயர் வரும். 20 ஒயர் வரும்போது நம்மளுக்கு சொருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் சொருகினேன். அப்புறம் வந்துட்டு குமிழ் பாருங்கள், ரெண்டு குமிழ் வச்சுருக்கேன். பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பால் பண்ணைக்கு போகுது. 4 கூட ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. பால் பண்ணைக்காக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.